இந்த 21 பதார்த்தங்கள் போட்டு தான் நாளைக்கு வந்து நாங்கள் சாம்பார் வைக்கணும். வாழைக்காய் சொல்லியிருக்கோம். இது வந்து கெலாக்கா பாருங்கள் இப்படியா இருக்குது. இந்த காய் 40 ரூபாய். இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்கணும். அப்புறம் மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? ஐயோ அது குப்பை கிடையாது. இதெல்லாம் 21 வகையான வெஜிடபிள்ஸ். இது போட்டு நான் எங்க போட போறீங்க? ஐயோ இது குப்பை. இது வந்து 40 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் கவர்ல கட்டமா அவன் குப்பைன்னு நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு. குப்பையில கொண்டு போய் போட்டு சொல்றதுக்காக கேட்கறேன். இங்க வாங்க லிங்கேஸ்வரன், உங்க கண்ணு முன்னாடி தான் எனக்கு கொடுத்து வாங்கணும். நம்ம இது எவ்வளவு 40 rupees. இதுல எல்லா வெஜிடபிள்ஸ் 21 வெஜிடபிள்ஸ். இது கொய்யாக்காலாம் கிடையாது. இதுல அது கொய்யாக்கால், அது கெலாக்கா. நீ சாப்பிடணும். இதெல்லாம் போட்டு நாளைக்கு சாம்பார் வைக்கணும். இந்த பிள்ளைங்க எவ்வளோ விவரமா இருக்கு பாருங்க. கேரி பேக்கில் குப்பையை கொட்டி தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அப்படி நினச்சிக்கிட்டான் போல இருக்கு. இது கச்சா முச்சான்னு இது இருக்கவும் ஏதோ குப்பை மாதிரி நினச்சிக்கிட்டான் போல இருக்குது. அப்புறம் நானும் கோஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கள் தாத்தா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21 பதார்த்தங்கள் இப்போ வந்து இப்படி கூறு கட்டி விட்டுடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 21 காயிலுமே பொரியல்லாம் பண்ணுவோம். உங்களிடம் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். லைக் போட்டாச்சு, ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? லைக் போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 21 காயிலும் 21 வகையான பொரியல் பண்ணுவாங்க எங்கள் தாத்தா. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி தான் செய்வாங்க. ஏகாதசி விரதம் அப்படின்னா எல்லா காய்கறியிலுமே எல்லா இது பொரியலும் இருக்கும். 21 காய் 21 பொரியல், எல்லாம் 17 பொரியல், 11 10 பொரியல்லாம் செய்வாங்க. 9 பொரியல், 11 பொரியல், 15 பொரியல், அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அம்மா கட் பண்ணி தரேன் அப்போ. அதனால வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வைகுண்ட ஏகாதசி. எனக்கு இப்போவே கண்ணை கட்டுது. நான் எப்படி விடிய முடிச்சுட்டு இருக்க போகிறேன் தெரியல. காலையில் சாப்பிட்டது இல்லைங்களா, ஒரே கேரா வேற இருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் லைட் போட்டுட்டேன். இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து எப்படியும் ஒரு 2 o'clock இருந்துட்டு நான் வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிருவேன். கட் பண்ணி வச்சுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் பாருங்க. இந்த ஆப்பிள் வந்து ரேட் இல்லைமா, ரேட்டு நீங்கள் தான் சொல்லுவாங்க. நீங்களே ரேட் ஏதோ எந்த ஒரு பொருள் ரேட் தெரிஞ்சு தானே வாங்கணும். ஏன் தெரியாமல் வாங்குனீங்க? நீங்கள் வாங்கும்போதே அதனோட ரேட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு தானே வாங்கியிருக்கணும். ஏன் கேட்கல? 6 ரூபாய் கேளுங்க. ஒரு ஆப்பிள் வந்து 6 ரூபாய்க்கு எங்கேயாவது கிடைக்குங்களா? கிடைச்சா எனக்கு கொடுங்க. ஹலோ சார், நான் 10 rupees தரேன். நீங்கள் எனக்கு நான் சூடாக்க போகிறேன், வெட்ட போகிறேன். சூடாக்க போகிறீங்க, வெட்ட போகிறீங்களா? ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து இப்போ வந்து தீவிர போகிற கண்டிஷனில் இருக்குது. சூடாயிட்டே இருக்கும், தோலை பிரியும். பண்ணுறது வேறு இன்னொரு சிலிண்டர் தோலை பிரியும். அதான் சூடாக்கி தோலை பிரியும். இதை வச்சு தோலை பிரியும். அடிஷ்னல் வந்து சிலிண்டர் வந்து எங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எமர்ஜென்சிக்காக எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஆனால் இது ஒர்க் ஆகாது. நம்ம இதை ஆன் பண்ணணும் சுவிட்சை வச்சு. நீங்கள் வந்து எதையும் ஆன் பண்ண வேண்டாம். எனக்கு தேவையான நான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிளம்பலாம். என்னென்னலாம் பேசுகிறானுங்க, இவங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு மயக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இன்னும் வந்து 1 வீக், இப்போ தான் 1 வீக் லீவ் போச்சு. அடுத்த ஒரு 1 வீக் லீவ்